தேர்தலுக்கு சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக முன்மொழிந்தது குறித்து செல்வப்பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தை சேர்ந்த பாஜக அப்படிங்கிற சூழ்நிலையில தமிழகத்தை சேர்ந்த ஒருவருக்கு இந்த வேட்பாளர் அவருடைய குறியெல்லாம் தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. துணை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தா கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பக்கம் சாய மாட்டார்கள். என்றால் பாஜகவுடைய மதவாதமும் பாசிசமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே இதையெல்லாம் காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தெளிவாக உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். திமுக கூட்டணியினருக்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலை அப்படின்னு வட இந்திய ஊடகங்கள்லாம் விவாதம் நடத்துறாங்க. ஒரு தர்ம சங்கடமான சூழலும் இல்லை. இந்தியா கூட்டணி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட போறோம். ஒரு தமிழருக்கு வாக்களிப்பாரா இல்லது இந்தியா கூட்டணி வேட்பாளர் நிறுத்தினா அந்த இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஆதரிப்பாரா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான இது இந்தியா கூட்டணி தலைவர்கள் எது சரின்னு முடிவு எடுப்பாங்க. எங்களுடைய அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் முடிவெடுப்பார்கள்.